Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 34. Everyone's gathered. Usopp speaks the truth about Nami. ஓபன் பண்ணா போன பாட்டுல கப்பலை நம்மளுக்கு சும்மா சூப்பரா வந்து லேண்ட் பண்ணானுங்கல்ல. அதுக்கப்புறம் ஜோரோ உசோப்பா காப்பாத்தணும்னு வேகமா கிளம்புனா ஜானி வந்து இந்த மாதிரி உசோப்ப கொன்னுட்டாங்க, கொன்னது நமிதான்னு சொல்லி தேம்பி அழுவான். யாராலையுமே நம்ப முடியல அவதான் கொன்னான்னு. அத்தனை பேரும் ஷாக்ல உறைஞ்சிருவானுங்க. அத நேர்ல பார்க்கும்போது ஜானிக்கு ரொம்ப கொடுமையா இருந்துச்சாமா. சொல்ல போனா அவ மனுஷியே இல்ல, ஒரு விச்சு. நம்ம எல்லாத்தையுமே ஏமாத்திட்டா. அவ அர்லாங்கோட கூட்டத்தை சேர்ந்தவ. அவளுக்கு கொக்கோயாஷி வில்லேஜ்ல ஏதோ ட்ரெஷர் இருக்கு, அதை எடுத்துக்கதான் அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக அவ யார வேணாலும் கொல்லுவா, எப்படி வேணாலும் கொல்லுவா. அப்படி இப்படின்னு நமிய சொல்லி பச்சையா திட்டுவான். உடனே லூஃபிக்கெல்லாம் கொலை வெறியாகி அவன் சட்டையை புடிச்சு தூக்கி அவளை பத்தி இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன்பான். ஜோரோ லூஃபிய தடுப்பான். ஏன்னா ஜானி பார்த்ததை தான் வந்து சொல்றானே தவிர அவனா எதுவும் சொல்லல. அவனும் அதான் சொல்லுவான், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா நான் நிஜமாவே என் 2 கண்ணால பார்த்தேன்பான். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம லூஃபி செம்ம காண்டாயி லூசு மாதிரி பேசாத, கண்டிப்பா நமி உசோப்ப கொல்லவே மாட்டா, நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்னு கத்துன்னு அத்துவான். அந்த டைம் யாரு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சவுண்டு, யாரான்னு பார்த்தா நம்ம நமி. அவளை பார்த்தோன்னே லூஃபிக்கு செம ஹாப்பி. ஆனா அவ கேட்ட முத கேள்வி, நீங்க என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உடனே அவன் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், உன்னை கூட்டு போக தான் வந்தோன்னு சொல்லுவான். அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி நம்ம எல்லாம் ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, சிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காத, நீங்க எல்லாம் ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாதவனுங்க, மாத்தி மென்டல் மாதிரியே பேசிட்டு இருப்பீங்க, அதனால பேசாம போயிருங்கன்னு திமுறா சொல்லுவான். லூஃபியால நம்பவே முடியல. ஜானிக்கெல்லாம் கொலை வெறியாயி, நீ உசோப்ப கொன்னதான் என் கண்ணால பார்த்தேன், எவ்வளவு தைரியம் தான் நீ உசோப்ப கொல்லுவேன்னு கத்துன்னு கத்துவானா. அவளே ஓப்பனா ஒத்துக்குவா, ஆமா கொன்ன, அதுக்கு பதிலா வேணா ரிவெஞ்ச் எடுத்து என்னைய கொல்லு, அதை விட்டுட்டு வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கேன்பா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப என்னன்னா அந்த அர்லாங்கு ஜோரோ அவன் கூட்டத்தை சேர்ந்த எல்லாத்தையுமே கொல்லணும்னு வெறி கொண்டு தெரிஞ்சுட்டு இருக்கானாமா. அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருங்க. இந்த ஜோரோ பைய ஒரு முட்டா பைய, தப்பிச்சு போன்னு சொன்னா அவனுகிட்டயே போய் வம்புத்து வச்சிருக்கான். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு கேட்டா, இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல, நீங்க எல்லாம் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அவனுங்க எல்லாம் நிஜமான மான்ஸ்டர்ஸ். இப்படியே இந்த ஐலாண்ட்ல நீங்க சுத்திட்டு இருந்தீங்க, கண்டிப்பா உங்களை கண்டுபிடிச்சு கொன்றுவானுங்க. அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆனான்னு சொல்லி எடுப்பா. அதுக்குள்ள அந்த சஞ்சி, வாவ் வில்லியா இருந்தாலுமே பயங்கர அழகா இருக்கா, நமி என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் உங்களுக்காண்டியே இங்க வந்தேன்னு சொல்லுவானா. ஜோரோக்கு காண்டாயிரும், ஏன்டா நேரங்காலம் தெரியாம விளையாண்டுட்டு இருக்க, கொஞ்சம் பேசாம இருறான்பான். உடனே அவன், இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ பேசாம இருப்பான். உடனே ஜோரோ நமி கிட்ட உசோப் எங்கன்னு கேட்பான். ஏதாச்சும் நார்மலா சொல்ல வேண்டியதானே, அவனை நான் துண்டு துண்டா வெட்டி கடலை களைச்சு போட்டுட்டேன்பா. உடனே ஜோரோக்கு காண்டாயி வேகமா அட்டாக் பண்ண போவான். ஆனா இந்த சஞ்சி விட மாட்டான், ஏன்னா அவனுக்கு தான் நமிய ரொம்ப பிடிக்குமே. சோ இவனுக்கு 2 பேரும் லூசுத்தனமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பானுங்க. உடனே யோசோக்கு வந்து கதறுவான், ஏண்டா நமக்குள்ள சண்டை போட வேண்டிய நேரமாடா இது, ஏன்டா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நமியா தான் சொல்லி திட்டுவா, நீங்க சண்டை போறீங்கன்னா ஐலாண்ட விட்டு வெளியே போய் சண்டை போடுங்க, இந்த இடத்துல எல்லாம் அவுட் சைடர்ஸ் வந்து சண்டை போடக்கூடாது, ஒழுங்கா போயிருங்க. உங்க கூட நான் இருந்ததுக்கு காரணமே பணம் மட்டும்தான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. உங்க ஷிப்பை வேணா எடுத்துட்டு போங்க, அண்ட் என்னால எல்லாம் நேவிகேட்டரா இருக்க முடியாது, கிராண்ட் லைனுக்கு போக புது நேவிகேட்டரை வேணா பாத்துக்குங்க. நீங்க ஒன் பீஸ தேடுறீங்களோ இல்ல என்ன கன்றாவியோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, என் கண்ணுல படாம இங்க இருந்து போங்கடாங்கிற மாதிரி சொல்லுவா. எல்லாத்துக்குமே அப்படியே தூக்கி வாரி போடும். அதுலயும் ஜானிக்கெல்லாம் அவனை பார்க்கும்போது கொலை வெறியாவும். நமியா அப்படி பேசினான்னு ஷாக்கா பாத்துட்டு இருப்பான். அவ குட் பாய்னு சொல்லுவாளா. அப்படியே குறுகுறுன்னு பார்த்தவன் என்ன நினைச்சான்னு தெரியல, டப்புன்னு கண்ண மூடி அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் பதறுவாங்க. ஆனா அவன் கேஷுவலா, நான் தூங்க போறேன், என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பான். ஏண்டா நிலைமை என்னன்னு தெரியும்ல, இந்த நிலைமையில அதுவும் நடு ரோட்ல தூங்க போறியான்னு கேட்டா, இந்த ஐலாண்ட விட்டு போறதா நான் பிளான் பண்ணல, அண்ட் இந்த ஐலாண்ட்ல என்ன கன்றாவி நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்ட்டு அவன் பாட்டுக்கு தூங்குவான். மத்தவனுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. மெயினா ஜோரோ, இந்த பைத்தியக்காரன் படுத்துட்டானா இனி எல்லாம் கிழிஞ்சுதுமா. நமிக்கு சம காண்டாயி, என்னமோ பண்ணி தொலைங்க, இங்கே இருந்து சாவுகடான்னு கத்திட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுவா. அப்படியே அங்க கட் பண்ணா ஒரு பொடி பையன் அவங்க அப்பா சாவுக்காண்டி பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, அவன் நமியோட அக்கா நொஜிகோவை வாங்கன்னு கூட்டு போவான். என்னன்னு கேட்டா நேவி ஆளுங்க வந்திருக்காங்களாமா. எப்படின்னா அந்த கோசோ வில்லேஜ் அழிக்கும் போது அதுல இருந்து தப்பிச்ச சில பேரு எப்படியோ கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப அங்க இருந்து தான் ஆளுங்க இவங்களை காப்பாத்த வந்துட்டு இருக்காங்களாமா. எல்லா மக்களும் ஆர்வமா நின்னு பாத்துட்டு இருப்பாங்க, என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு. ஆக்சுவலா அந்த பையன் சொன்ன மாதிரியே நேவி கப்பல் தான் வந்துட்டு இருக்கும். அவனுக்கு செம ஹாப்பி, இந்த ஐலாண்டை விட்டு நம்ம தப்பிக்க போறோம்னு. அது பாட்டுக்கு நேரா அர்லாங்கோட பார்க்குக்கு வந்துருமா. மெரைன் ஆளுகள்லாம் இவன் தான் அர்லாங்கு, உலகத்துல இருக்க மோசமான பைரட்ஸ்ல இவனு ஒருத்தன், இங்க வந்து நல்லா ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டான், இவனை விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த மெரைன் ஆளுகளுக்கு அவங்களோட கமாண்டர் கோசோ ஐலாண்ட்ல இருந்து சர்வே ஆனவங்க எல்லாத்தையுமே நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தி கொண்டு வரணும், அந்த வில்லேஜையே அர்லாங் பைரட் மொத்தமா அழிச்சிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு பயங்கரமா டயலாக் அடிப்பான். இவன் போனா இவன் அவன் சும்மா விடுவானான்னு தான் தெரியல. அதுக்குள்ள இந்த பேச்சு, அதுக்கப்புறமும் விடாம பயங்கரமா அப்படி
அப்படி பண்ணணும் ஸ்பீச் எல்லாம் பொலந்து கட்டும். அவனுக்கு நடக்க போற விபரீதம் தெரியல. சண்டைக்கு எல்லாம் ரெடி ஆகுன்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக பீரங்கி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாங்க. அதே நேரம் அந்த அர்லாங்குக்கு தெரிஞ்சு போச்சு நேவி பிரான்ச் 77 இருந்து வந்திருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம அவங்க புதுசா வந்திருக்க நேவியாமா. சரி அங்க யாராச்சும் போய் அவங்க கிட்ட நெகோசியேட் பண்ணுங்கம்மா. முதல்ல 2 மில்லியன் பெரிஸ் பேசி பார்க்கணுமாமா. அதுக்கு ஒத்து வரலையா அதுக்கப்புறம் ஏதாச்சும் முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவானா. சரி ரைட் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டப்புன்னு அங்க இருந்து அவனுக்கு பீரங்கியை வச்சு சுடுவானுங்க. அந்த குண்டு நேரா அர்லாங்கு கிட்ட தான் வரும். அத்தனை பேருமே பீதியாவாங்க, என்னடா இவன் சடனா அட்டாக் பண்ணிட்டானேன்னு. ஆனா அந்த அர்லாங்கு அப்படியே அந்த குண்டு அவன் வாயை வச்சே கேட்ச் பண்ணி ஒரே கடி வாயிலேயே வெடிச்சு சில்லு சில்லா செதறிடும். அவன் வாயில்ல அந்த குண்டு அத்தா தண்டி கெனான் பாலையே வாயை வச்சு கடிச்சு நொறுக்கிட்டான்னா அப்ப எந்த அளவுக்கு அவன் பல்லு வாயும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம அட்டாக் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் இவனுகிட்ட நெகோசியேஷன் பேசணுமான்னு கேட்டா தேவையே இல்ல, காலி பண்ணிடாமா. உடனே சுத்தி இருந்த அத்தனை பேத்துக்கும் செம ஹாப்பி. ஐயா ஜாலி சண்டை போட போறோன்னு எல்லாம் கத்திக்கிட்டே கிளம்புவானுங்க. அப்போ ஒருத்தன் சி வாய மூடுகிறாமா. என்னடானா அவனுக்கு எல்லாம் வெறும் குப்பையாமா. அவனுல கொள்ள எதுக்கு இத்தனை பேரு, தேவையில்லாம எனர்ஜி தான் வேஸ்ட், அதனால நாங்களே போய் பாத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஏன்னா அந்த நேவில இருக்க எல்லாருமே மனுஷங்க. அப்படி இருக்கும்போது தண்ணியில இவனுக்கு 3 பேர்த்து கூட சண்டை போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இத சொன்ன உடனே அவனுங்களே ஷாக் ஆவானுங்க. எது நம்மளோட 3 லீடர்ஸும் போய் சண்டை போட போறாங்களான்னு. அப்படின்னா கண்டிப்பா 3 நிமிஷத்துல சண்டை முடிஞ்சிருமாமா. இத சொல்லி விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. அங்க பாம வச்சு அட்டாக் பண்ணாங்கல்ல அந்த நேவி ஆளுகளுக்கு ஒரே குழப்பம். அட்டாக் பண்ண கெனான் பால்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையேன்னு. சரி ரைட் இனி எதுக்கு பொறுமையா வெயிட் பண்ணி அடுத்தடுத்து அட்டாக் பண்ணுங்க, ஆனா கேர்ஃபுல்லா இருங்கன்னு அந்த நேவியோட கமாண்டர் சொல்லுவான். ஏன்னா இவங்க சண்டை போறது நார்மல் ஆளு இல்ல, ஃபிஷ்மேன், ரொம்ப ரொம்ப பயங்கரமானவனுங்க. சோ கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பீடாவாயன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே எல்லாம் பதறுவாங்க. அந்த கமாண்டர் பதறாதீங்க அமைதியா இருங்க, இவன் ஒன்னும் அர்லாங் இல்ல, அர்லாங்கோட ஆள் தான், சோ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லுவான். அவன் பேரு புரின். இந்த நேவி பிரான்ச் 77ஓட கமாண்டர், அதாவது அவங்க எல்லாத்துக்குமே லீடர் இவன் தான். இப்படி அவனோட பெருமையா பயங்கரமா சொல்லி அவனை சரண்டர் ஆக சொல்லுவான். அவன் தண்ணியை வச்சு ஒரே அடி தெரிச்சிருவான். உடனே எல்லாத்துக்குமே காண்டாயிரும். எவ்வளவு திமிர் இருந்தா எங்க கமாண்டோர் மேலேயே கைய வச்சிருப்ப, உன்னை விட மாட்டோம்னு அட்டாக் பண்ண வருவானுங்க. கப்பலு கண்ட மேனிக்கு அதிரும். என்னடான்னு பார்த்தா கீழே அவனுக்கு பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பீடாவாயன் உட்காந்துக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க தம்பிகளா, நாங்க கப்பலோட ரப்பரை பிச்சிட்டோன்னு கேஷுவலா சொல்லுவான். அந்த கமாண்டோர் நல்ல வேலை செத்து இருக்க மாட்டான். எது பிச்சிட்டீங்களான்னு செம ஷாக்கா கேட்பான். அண்ட் அவனுக்கு அவன் மெயினான ஏரியால அட்டாக் பண்ணலாமா, லைட்டா கொஞ்சம் தள்ளி தான் அடிச்சிருக்கான். அதனால உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அந்நேரம் பார்த்து கப்பல் வேற அதிருமா. எல்லாருமே செமையா பீதி ஆவாங்க. அந்த பீடாவாய வேற மட்டிட்டே இருப்பான். எப்போ எப்படி வேணாலும் கப்பலுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், மெயினா கடல்ல எது வேணாலும் நடக்கலாம், கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப கடலுக்கு அடியில இருக்க பாறைய அந்த ஆக்டோபஸ் மண்டைய வேகமா சுத்திட்டு வருவான். இந்த மேட்டர் இவனுக்கு தெரிஞ்ச உடனே செமையா ஷாக் ஆவானுங்க. எது பாறைய தள்ளுறானா, அது எப்படா பாசிபிள்னு. ஆனா இவனுங்க தான் ஃபிஷ்மேன் ஆச்சே, அதெல்லாம் அசால்ட்டா பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய சுழலே உருவாக்கிடுவானுங்க. இப்ப என்னன்னா கப்பலோட ரட்டரை புடிங்கிட்டானுங்க. அது இல்லனா தான் கப்பலை லெஃப்ட் ரைட்னு திருப்ப முடியாது. அடுத்து என்ன ஆகும், நேரா அது அந்த சுழல போய் மாட்டி அலேக்கா கடலுக்கு அடியில போயிரும். இத சொன்ன உடனே அத்தனை பேரும் பீதியாகி கத்துன்னு கத்திட்டு கிடப்பானுங்க. இதை என்ஜாய் பண்ணி ஏதோ டிவி ஷோவா பாக்குற மாதிரி வேற பாப்பானுங்க. சோ இப்படி உனக்கு சிக்கி சின்ன பின்னமாகறத அந்த தீவுல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த நேவி ஆளுங்க சுழல சிக்கிறாங்க அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா கப்பல் அங்க சின்ன பின்னமாயி அப்படியே புகஞ்சு அந்த இடத்துலயே காலி ஆகிறது மட்டும் நல்லா தெரியும். பாவம் அந்த பையனுக்கு இருந்த நம்பிக்கையே போச்சு. எப்படியாச்சும் இந்த தீவுல இருந்தும் அந்த வில்ல பையிட்ட இருந்தும் தப்பிச்சலான்னு பார்த்தான். ஆனா அதுக்கு லக்கு இல்லாம போச்சே. நொஜுக்கோ இதுதான் ரியாலிட்டி, நம்மளால அர்லாங் கண்ட்ரோல்ல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சோகமா சொல்றதோட அந்த நேவி ஷிப்பை காலி பண்ணிட்டானுங்கல்ல. அந்த மேட்டரை அர்லாங் கிட்ட சொன்ன உடனே அவன் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்பா. போன 3 பேரை அசால்ட்டா சொல்லிய முடிச்சிட்டானுங்க. இதுல என்ன உனக்கு கஷ்டம், வெங்காயம். அதுலயும் அந்த ஆக்டோபஸ் மண்டையெல்லாம் பயங்கரமா பில்டப் பண்ணுவான். இந்த கடல்ல நம்ம கிட்ட எல்லாம் மோத முடியுமா, நம்ம எல்லாம் யாரு பெரிய பிஸ்தா இல்லங்கிற மாதிரி பேசுவானா. அப்ப அந்த சொம்புவாயன் நமியோட சாட்டையும் நம்ம மறந்துட கூடாதுமா. ஏன்னா அவ வரைஞ்ச சாட்டுல கடல்ல எப்படி எல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கோ அதே மாதிரி தான் இருந்துச்சாமா. சோ அதை வச்சுதான் கடலுக்கடியில இருக்க பாறையை மூவ் பண்ணி அங்க ஒரு சுழலை உருவாக்கணும். இதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா ஓஷனையுமே நமியை யூஸ் பண்ணி சாட்டா இவனை எடுத்து வச்சுக்கிட்டானுங்கன்னா கண்டிப்பா இந்த கடல் மொத்தத்துக்குமே இவனுங்களே ராஜாவா இருந்து ஆள முடியும். இத சொன்னா அர்லாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லமா. ஏன்னா இவன் இந்த மாதிரி ஆள போறான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ ஒத்துக்கவே மாட்டாளாமா. அப்படி சொல்லிட்டா கண்டிப்பா இவனுக்கு அது அசிங்கம் தான். அவன் 100 மில்லியன் பெரிஸ் கொடுத்தா அந்த கொக்கோயோஷி வில்லேஜ அவளுக்கு சொந்தமாயிட்டு இங்க இருந்து போயிருவா. அதுக்காக மட்டும்தான் அவ இருக்கா. இத கேட்டவனே அந்த ஆக்டோபஸ் மண்டையும் பதறுவான். ஐயோ அப்ப நமி அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க மாட்டாளான்னு. என்ன பண்றது, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டது இவன் தான். பண விஷயமா எந்த சத்தியம் பண்ணாலும் அதை செத்தா கூட காப்பாத்துவானே, அதனால வேற வழி இல்ல, மாத்திக்க முடியாதும்பா. அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபிய காட்டுறாங்க. அவன் தூங்குறான் 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 தூங்கிக்கிட்டே இருக்கான். ஜானிக்கும் யோசோக்குக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஜோரோவும் சஞ்சி எந்த கவலை இல்லாம அங்கேயே உட்கார்ந்துருவானுங்க. ஆனா இவனுங்க தான் பதறிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அர்லாங்க வெளியில இவங்களை கொல்றதுக்காக சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி டைம்ல ஓடுனாதான் தப்பிக்க முடியும். ஆனா நம்மால தூங்கிட்டு இருக்கானே, நமிய தேடி தான் வந்தாங்க. அவ எப்படின்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாம இங்க இருக்கணும், வாங்க போலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஜோரோ தெளிவா சொல்லிடுவான். இந்த ஐலாண்ட்ல இருக்க ஒரே ஒரு காரணம் இந்த படுத்திருக்கானே மாங்க மாட்டேன், இவனுக்காண்டி தான். அவன் தான் கேப்டன், அவன் என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். சோ அவனாலையும் எதுவும் பண்ண
பண்ண முடியாதுன்னுவான். இப்ப லூஃபி வந்து நேவிகேட்டரை சூஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த முடிவே எடுக்க முடியும்னு சொன்ன உடனே ஜானியும் யோசக்கும் பயங்கரமா காண்டாவானுங்க. சரி ரைட்டு, இதுக்கு மேல நம்மளுக்கு கூட இவனுக்கு குப்பை கொட்டினானுங்கன்னா கண்டிப்பா உசுருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம ரியூனியனை இங்கேயே முடிச்சுக்குவோம், நாங்க கிளம்புறோம், தேவையில்லாம நாங்க சாக விரும்பல. உடனே சரி ஓகே நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. அவங்களும் பை பை, உயிரோட இருந்தா மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிருவானுங்க. அப்படியே அவனுக்கு போன உடனே நம்ம ஆளுங்க பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வழக்கம் போல சஞ்சி சிகரெட்டை ஊதுன்னு ஊதி தள்ளிட்டு இருப்பான். லூஃபி எந்த கவலையும் இல்லாம தூங்கிட்டு இருப்பான். அப்ப சஞ்சிக்கு ஒரு டவுட், ஏன் நமி அழுதான்னு. ஆனா பார்க்கும்போது அழலையே, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அழுதாலாமா. உசோப்ப கொண்டிருக்கா, பின்ன அழாம இருப்பாளாடா கொய்யாலாங்கிற மாதிரி சொல்லுவான். சஞ்சிக்கு டவுட், நிஜமாவே நமி உசோப்ப கொண்டிருப்பானோன்னு. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த டைம் ஒரு முக்காடு போட்ட மூதேவி விழுந்தடிச்சு ஓடி வருவான். அதாவது வேற யாரும் இல்ல, அந்த உசோப் கிறுக்கு பையதான். அப்படின்னா அவன் சாகல, நமி அவனை கொல்லல. நடந்த மேட்டர் என்னன்னா, கத்திய வச்சு அவ குத்திட்டு இது என்னோட பிசினஸ்க்காக நீ குறுக்க வராதன்னு சொல்லியிருப்பா. ஆனா குத்துனது அவன் வயித்துல இல்ல, அவளோட கையவே இடையில கொடுத்து குத்தி இருப்பா. சொல்ல போனா உசோப்போட வயித்துல கத்தி படவே இல்ல. நமி மட்டும் அந்த மாதிரி பண்ணலன்னா கண்டிப்பா அர்லாங்க இவனை கொன்றுப்பான். சோ எப்படியோ டிராமா பண்ணி அவனை காப்பாத்திட்டா. சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தினதுக்கு அப்புறம் தேவையில்லாம ஏதாச்சும் அங்க பண்ணான்னா அது அவளுக்கும் ஆபத்து இவனுக்கும் ஆபத்து. அதனால ஜோரோவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்னு அடிச்சு புரண்டு ஓடி வருவான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அங்கதான் ஜோரோ சஞ்சி லூஃபி உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. ஐ பாத்துட்டேன்னு அடிச்சு புரண்டு வருவானா. அங்க அவனுக்கு டிஸ்கஷன் முடியல. நமி அப்ப உசோப்ப கொல்லலையா, அப்படி கொல்லலனா கூட அவளை நான் காலி பண்ணாம விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சஞ்சிக்கு காண்டாயிரும். எவ்வளவு திமிர் இருந்தா நமி எப்படி பேசுவேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு அடி வைப்பானுங்க. இடையில நம்ம உசோப்ப மூஞ்ச கொடுத்து கண்ட மேனிக்கு அடி. அட கிறுக்கு பையலே, நீ ஏன்டா குறுக்க வந்த, உயிரோட தான் இருக்கியா, ஆனா இந்த அடியில செத்துருப்பானே ஐயோன்னு பதறுவானுங்க. கட் பண்ணா லூஃபி அவனை தூக்கி வச்சுட்டு உசோப்பு ஏந்திரா ஏந்திரி, செத்துட்டியா, உன்னை கொன்னது யாரு நமியாங்கிற மாதிரி கேட்பான். சஞ்சய் நாங்க ரெண்டு பேரும் தான் பண்ணோம், ஒண்ணு கவலைப்படாதான். நல்ல வேலை உசோப்புக்கு ஒண்ணு ஆகல. லூஃபிய பார்த்தவன அவனுக்கு செம ஹாப்பி. உடனே சஞ்சய் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி வந்துட்டேன்னு வேற சொல்லுவானா. உசோப்பு கொலை காண்டாயி கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டாம்பா. ஏன்னா இவனுக்கும் அவனுக்கும் தான் ரெஸ்டாரண்ட்ல பயங்கரமா கிளாஷ் ஆச்சு இல்ல, அந்த ஒரு காண்டு. அப்புறம் ஜோரோ விசாரிப்பான், நமி உன்னை கொன்னுட்டான்னு கேள்விப்பட்டோம், எப்படி தப்பிச்சா என்னன்னு கேட்டவன லூஃபி கத்துவான். அந்த ஜானி முட்டா பைய மாதிரி பேசிட்டு போயிட்டான். எனக்கு தெரியும் நமி நல்ல வேம்பானா. ஜானி பார்த்த வரைக்கும் அது பொய் இல்ல, ஆனா நடந்த உண்மை என்னன்னு அவன் மூக்க நீட்டி வச்சு சொல்லுவான். ஆல்ரெடி நீண்டுதா இருக்கா, நமி கஷ்டப்பட்டு இவனோட உயிரை காப்பாத்திருக்கான், அதுதான் உண்மைன்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவான். அப்படியே கட் பண்ணா இங்க நமியோட அக்கா நொஜிகோ சோகமா வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அந்த டைம் அவ வீட்டுக்குள்ள கண்டமே நீ நொறுங்குற சவுண்டு. என்ன ஆச்சுன்ட்டு உள்ள போய் பார்த்தா எல்லா இடமும் சதறி நொறுங்கி சாணியாயி சட்னியாயி கிடக்கும். எல்லாம் நமி பார்த்த வேலைதான். ஏன் வீடியோ குப்பையாக்கிட்டு இருக்க, என்ன மேட்டர்னு கேட்டா நான் ரெஸ்ட் எடுக்க வந்தேன்பா. வீட்டுல இருக்க பர்னிச்சர் எல்லாம் உடைச்சா உங்க ஊர்ல ரெஸ்ட், என்ன பழக்கம் இது, சாயல் டேஸ். உன்னோட ட்ரெஷர் மேப்ப ஓபன் பண்ணிட்டியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃப்ரீயா விடுனா. அதெல்லாம் இல்ல, சில விஷயம் நீ காண்டாக்குது, அதனாலதான் இப்படி பண்ணேன்பாலா. நொஜிகோக்கு நல்லாவே தெரியும் ஏன் இவ இப்படி பண்றான்னு. அதனால டைரக்டாவே கேப்பா யார அவங்க எல்லாரும், நீயும் உங்களை மீட் பண்ணியான்னு ஷாக்கா கேப்பா. ஆமா கேப்டன் ஒரு மூக்கு நீண்ட மூதேவிய மீட் பண்ணேன், பேசுறான் பொய்யுக்கு மேல பொய்யா பேசி தள்ளுறான், தாங்க முடியலம்பா. அது மட்டும் இல்லாம அவங்க கூட டிராவல் பண்ணும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தியாமா, எல்லாத்தையுமே சொன்னாங்க. இத்தனை வருஷமா உன்னை பாக்காட்டியும் கூட உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, சரி அவங்க யாருன்னு சொல்லுன்னு கேப்பா. அப்படியே உட்காந்து யோசிப்பா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், மறந்துட்டியான்னு கேப்பாளா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்கள நான் மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால ஃப்ரீயா விடுங்கிற மாதிரி சொல்லுவா. பட் அவ கண்ணை பார்த்தா அவ கண்ணுல அவ்வளவு சோகம். இதுல கம்ப்ளீட்டா அவ மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிட்டாலாமா. வாயி சொல்லும், ஆனா மனசுல அவங்க ஜாலியா விளையாண்டது, தோத்தவன உசோப்பும் லூஃபியும் பண்ற அட்டுவிலியும் அப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தா. அப்ப மட்டுமா இடி மின்னல் மலை அலைன்னு எல்லாத்துலயும் கண்டபடி மாட்டி கப்பல் கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கும் போது கப்பல்ல ஒரு ஓட்டை, 3 பேரும் சேர்ந்து அடைகிறானுங்க. முடியல, லூஃபி வாய வச்சு அடைகிறேன்னு தண்ணி பூரா வாய்க்குள்ள போய் அதுக்கப்புறம் அந்த தண்ணிய பூரா வாயில இருந்து கப்பலுக்குள்ள அடிச்சு விட்டு மொத்த பேரும் படாத பாடுபட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க அடுத்தடுத்து பண்ண ஒவ்வொரு சாகசமும் அவ மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளவு ஹாப்பினஸ். இப்போ கூட அவளுக்கு அவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசை. அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா, ஆனா அதுக்குதான் வழி இல்லையே. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்கிடுவா. அப்பதான் அவ கைய காட்டுறாங்க, அதான் பயங்கரமா குத்திட்டாளே. அப்பதான் அவங்க அக்காவுக்கே புரியுது அவங்களுக்காண்டி இவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அந்த வேர்டே எவ்வளவு வலிய தருதுன்னு நல்லா புரியுது. சோ இப்படி தங்கச்சியை பத்தி அக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அதே நேரம் இங்க நம்ம பள்ளியோட செம அட்டுலியம் பிளான் பண்றானுலாமா. இப்போ நமி உசோப்ப சாக விடாம அவங்க கையாலையும் இவனை சாகடிக்க விடாம அலேகா காப்பாத்திருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு இவங்க முக்கியம், ஆனா அந்த ஃபிஷ்மேன் பைரட் குரூப்ல இருக்கானா வேற ஏதோ ரீசனுக்காக மட்டும்தான் இருக்கா. அப்ப என்ன பண்றது, மொத்தமா அந்த அர்லாங்கியே காலி பண்ணிடலாமா, இல்ல வேற ஏதாச்சும் பிளான் இருக்காங்கிற மாதிரி ஜோரோ கேட்பான். ஆனா உசோப்பு அவசரப்படாத, முதல்ல நமியோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நீ ரியாக்ட் பண்ணு, தேவையில்லாம போய் ஆப்ப பின்னாடி சொல்லிட்டு வராதேம்மா. அப்ப நொஜிக்கோ நீங்க பிளான் பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லன்னு வந்து சொல்லுவா. ஏமா ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, என்னதான் நம்மளுக்கு பண்ணாலும் இந்த அர்லாங் பையன் இந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருக்கான்ல, அதை தடுக்கவே முடியாதாமா. உசோப்பு யாரது புதுசா இருக்கும்பா. நொஜிக்கோ நமியோட அக்கா உடனே சஞ்சி அடே எங்கப்பா இவங்களும் நெம்ப அழகா இருக்காங்களேம்பா. உடனே ஜோரோ ஏன் அதனால யூஸ் இல்லைங்கிற
பாக்குறீங்கன்னு கேட்பான். அவ வார்னிங் கொடுப்பா, இனிமேட்டு இந்த வில்லேஜ்ல எந்த ஒரு விஷயத்திலயும் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு. ஏன்னா என்னால நமிக்கு தான் பஞ்சாயத்து. நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா வேற சொல்றேன் பாலா. என்ன விஷயம்? நமி ஏன் அர்லாங் கூட சேர்ந்து இருக்காங்கிற மேட்டரான்னு கேட்பான். ஆமா, நான் சொன்ன உடனே நீங்க இந்த ஐலாண்டை விட்டு போயிருவீங்கப்பா. உடனே உசோப்பு, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் போறமா இல்ல கோரமா சாகரமான்னு பாப்போம். பில்டப். உடனே லூஃபி, அதெல்லாம் நான் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல, ஆளை விடுங்கன்ட்டு அவன் பாட்டு நடப்பான். எங்கடா போறேன்னு கேட்டா சும்மா ஒரு வாக் போறேன்மா. அப்பவே ஜாலியா தூங்குனா இப்ப ஜாலியா வாக் போறான். என்னதான் யோசிச்சுட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியல. யார் அவன்னு கேட்டா அவன் அப்படித்தான், அவனெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க மேட்டரை சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் எதுவும் மாறாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி ஜோரோ சொல்லுவான். உசோப்புக்கும் இந்த ஐலாண்டுல அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாமா. சோ இப்படி அவங்க எல்லாரும் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தா இந்த ஜோரோ பைய போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். என்னடா தூங்குறான்னு கேட்டவொன்னு உசோப்பு கத்துன்னு கத்துவான். ஒருத்தன் அவன் பாட்டுக்கு போறான், இன்னொருத்தன் கண்டுக்காம தூங்குறான். இப்பதான் அவளுக்கே புரியுது நமி என்ன பாடுபட்டு இருப்பான்னு. அப்படியே கட் பண்ணி கடலை காட்டுறாங்க. இன்னொரு நியூ ஷிப் வந்திருக்கு. அது பிரான்ச் 16 ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஆக்ஷன் எடுக்க அனுப்பியிருக்காங்க போல. ஏன்னா அந்த அர்லாங் கூட்டம் பிரான்ச் 77 காலி பண்ணிட்டானுங்கல்ல. அப்படி வந்தது யாருன்னு பார்த்தா ஆல்ரெடி அர்லாங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு போனானே ஒருத்தன், அந்த கிறுக்கு பைய கொலோனல் நெசுமி. அவன் கென்சோனு கொக்கையாஷி வில்லேஜ்ல உடம்பு பூரா தையல் போட்டு ஒருத்தன் இருந்தான்ல, அவனை மீட் பண்ணுன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் தான் அந்த வில்லேஜோட ரெப்ரசன்டேட்டிவ். உடனே அந்த கென்சோவும் வருவானா. அவன் வந்த உடனே நமியோட வீட்டுக்கு நீ கூட்டு போன்னு சொல்லுவான். நமியா என்ன பஞ்சாயத்து என்னன்னு கேட்டா இல்லங்க கூட்டு போ, இல்லன்னா உன்னை ஓட விட்டு மிதிப்பேன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதே நேரம் இங்க நொஜிக்கோ நமியோட கதையை சொல்ல ஆரம்பா. இந்த பிளாஷ்பேக் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. என்னன்னா சின்ன வயசுல நமியும் நொஜிக்கோவும் ஜாலியா இந்த வில்லேஜ்ல இருந்தாங்க. அவங்கள அடாப்ட் பண்ணி வளர்த்தவங்க தான் பெல்லமெரேங்கிற அவங்க அம்மா. அவங்கள மட்டும் நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம்னு சொல்லி பிளாஷ்பேக்க ஸ்டார்ட் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.